विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् मनोहर कान्तियुते रजनी 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 कद्रवक्त्रवृते सुनयन विभ्रमर भ्रमर 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 भ्रमराधिपते जय जय हे महिषासुरमर्दिनि सम्यकपरिशैलसुते महिषासुरमर्दिनि 10வது ஸ்லோகம் 9 ஸ்லோகங்கள் கீழே பார்த்தோம். அம்பாள மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி உருவமாக பார்த்து அந்தந்த உருவங்கள்ல அம்பாள் பண்ணியிருந்தான திவ்யமான லீலைகளை அழகாக நமக்கு ஆச்சாரியார் ஒவ்வொரு ஸ்லோகமும் கடைசியில ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி கைலது ரம்யகா பர்த்தினி ரம்ய கபர்த்தினி ரம்ய அழகான கபர்தம் சின்னலை உடையவள். கபர்தம்னா ஜடைன்னு சொல்லலாம். நம்ம கபர்த்தினே அப்படின்னு ருத்ரத்திலையும் வரும். அங்க கபர்த்தினேன்னு ஜடை உள்ளவர்னு அர்த்தம். இங்க அழகான அம்பாள் சுந்தரை ஜடையாக வச்சிருக்கிறவள்னு அர்த்தம். அது தெரியும். இப்படி 9 ஸ்லோகங்கள்னால அம்பாளுடைய மார்க்கண்டேய புராணத்துல சொல்லி இருக்கக்கூடியதான லீலைகளை சொன்ன மீதி 11 ஸ்லோகங்கள்ல அம்பாளுடைய வர்ணனம் இங்க சொல்லப்படும். விசேஷமாக அம்பாளுடைய சொரூப வர்ணனம். சொரூப வர்ணனம் நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் அதனுடைய விபூதி தெரியும், பக்தி ஏற்படும், பிறகு தத்துவம் புரியும். இந்த 3 பிரயோஜனங்கள் ஸ்வரூப வர்ணனம். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் ஸ்வரூப வர்ணனம் இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்துல அப்படின்னு சிதக்னகுண்ட சம்பூதா தேவகாத்திய சமுத்தியதா அப்படின்னு சிதக்ன குண்டத்திலிருந்து பிறந்தாள். சிதக்னி குண்டம்னா உங்க இதயம், அங்கேதானே சைத்தன்யம் இருக்கு. இந்த சைத்தன்யம் எனக்கூடியதான அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள் அப்படின்னு உங்க இதயத்துல தோன்றவள்னு ஆரம்பிச்சு திவ்யமான ஒரு சொரூபம் சொல்லி அதற்கு பிறகு அம்பாளுடைய திரு உருவத்தை தலையிலிருந்து ஆரம்பிச்ச பாதம் வரைக்கும் என்ன குழந்தை பிறக்கிற பெற்று தலையிலிருந்து பிறக்கிறது. அதே மாதிரி குண்டத்திலிருந்து வரும்பொழுது முதல்ல தலைத்தான் தோணுங்கிறது ஆரம்பிச்சு கடைசியில மராலி மந்த கமனா மகாலாவண்ய தேவதி சர்வாருணா அனவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா அப்படின்னு அப்படி சிக்காதி பாதாந்தம் கேட்டாதி பாதாந்த வர்ணனம். சாதாரணமாக பாதாதி கேட்டாந்த வர்ணனம் இருக்கும். இங்க கேட்டாதி பாதாந்த வர்ணனம். அப்படி எல்லா ஸ்லோகத்திலையும் இப்படி ஒரு விசேஷம் உண்டு. அதுல இதுவரைக்கும் அம்பாளுடைய லீலைகளையும் விபூதிகளையும் சொன்ன பிறகு அம்பாளுடைய ஸ்வரூபத்தை இங்க சொல்ல தொடங்குற. அதுல முக்கியமாக தேவதைகள்னால போற்றப்படுபவள் தேவர் திரிகண சங்காத தூயமான ஆத்ம வைபவா அப்படின்னு தேவதைகள் என்ன, ரிஷிகள் என்ன, தேவர்ஷிகள் என்ன எல்லாரும் சேர்ந்து தேவதைகளா இருந்து ரிஷிகளானவா சில பேர் நாரதாதிகள். அவளுக்கு தேவர்ஷி 2 பேர். முதல்ல தேவனா பிறந்தார் பிரம்மதேவருடைய மானசபுத்தர் பகவான். இருந்தாலும் அந்த தெய்வத்துவம் அப்படியே இருக்கட்டும் அதை கேர் பண்ணாம ரிஷி ஆயிட்டார். ஆயால் அவருக்கு தேவர்ஷின்னு பேர். அப்படிப்பட்ட அவள்லாம் சேர்ந்து கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஆத்மாவுடைய அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பேசிக் கொண்டிருக்காளாம். அது மாதிரி
நல்ல எண்ணம் உள்ளதான தேவதைகள் அவளுடைய நல்ல மனசு எனக்கூடியதான புஷ்பங்கள்னால் அழகாக அம்பாளை போற்றிக் கொண்டு அதனால ஒரு உயர்ந்ததான ஒரு காந்தியை உடையவளாக அம்பாள் இருக்க ஐயே சுமன 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 சுமனோஹர காந்தியுதே. இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு பதமும் 5 தரம் வரும். அதுக்கு அர்த்தம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு விசேஷமான ஒரு பிரார்த்தனை. சுமனஹா சுமனஹான்னு 5 தரம் சொல்லியிருக்கு. இந்த சுமனான 5 தரம் சொன்னா ஒவ்வொரு சுமனாக்கு தனித்தனி அர்த்தம் சொல்லணும் நீங்க இல்லையா? இல்லைன்னா ரிப்பட்டேஷன் வருமே. ஒரு பதத்தையே அர்த்தம் இல்லாமல் 2வது சொன்னா தப்பல்லவா? அப்ப அது அர்த்தம் சொல்லணும். அதான் இவைகள்லாம் ரொம்ப கஷ்டம். ஐயே சுமன சுமன சுமனஹா முதல் சுமனஹான்னா சோபனமான மனசுடையதான தேவர்கள் அர்த்தம். ஐயே சுமன சுமன சுமனாலே தேவதைகள் நல்ல மனதுள்ளதான தேவதைகள் அவளுடைய சுமனா நல்ல ஒரு எண்ணத்தோட இருந்து கொண்டு என்ன பண்ணினா சுமனா அடுத்தது மனஹா புஷ்பம் நல்ல எண்ணங்கள் எனக்கூடியதான புஷ்பங்களை உடையதான தேவர்கள் சுமனான தேவர்கள் பெருடைய நல்ல சோபனமான இதயத்துடன் நல்ல எண்ணங்களுடன் இருந்து கொண்டு சுமனோஹர காந்தியுதே. கடைசி சுமனாங்கிறது சுமனா இல்ல சுமனோஹரன்னு அர்த்தம். மனோஹர பதம். சுமன 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 சுமனா அது வரைக்கும் ஐயே அம்மா சுமனஹா நல்ல எண்ணமெல்லாம் இருக்கக்கூடியதான சுமனாளான தேவதைகளுடைய சுமனஹா நல்ல தோற்றத்தினால் சும எனக்கூடியதான புஷ்பம் சுமனம் எனக்கூடியதான புஷ்பத்தினால் சுமனோகர மூக்குக்கு நல்ல வாசனையா இருக்கக்கூடியதான அந்த வாசனையுடன் காந்தியுதே அப்படி வழங்குபவளே அப்படின்னு ஐயே சுமன 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 சுமனோகர காந்தியுதே. ரஜனி 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 ரஜனீகர வக்ரவருதே. ரஜனி மஞ்சள் குங்குமம் இவைகளோட சேர்ந்து பூசப்பட்டதான ரஜனி ரஜ அழகான தாமர புஷ்பம் நீரஜம். அது ரஜனி ரஜனி இல்ல நீரஜ. நீரஜம்னு ஜலத்திலிருந்து உண்டானது. அந்த ஜலத்திலான உண்டானதான தாமரை மஞ்சள் கலர்ல இருந்து கொண்டு புஷ்பங்களோட குங்குமம்னா அதுல சேர்ந்து இருக்கக்கூடியதான அந்த புஷ்பங்களால பூஜை பண்ணப்பட்டவளும் ரஜனி ரஜனி கரவக்ரவரதே. ரஜனில சரத்காலத்தில் இருக்கிற ராத்திரி. ரஜினினாலே ராத்திரின்னு அர்த்தம். ரஜினிகரா ரஜினிநாதான்னு சொன்ன ரஜினிகாந்தா இவைகள்லாம் யாரோ சந்திரனுக்கு பேர். அப்படி ரஜினி ராத்திரியில இருக்கக்கூடியதான ரஜினிகரன் சரத்கால ராத்திரியில பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடியதான சந்திரன் போன்ற நாளைக்கு நீங்க பார்க்கலாம். கார்த்திகை தீபம். கார்த்திகை மாசமே ரொம்ப விசேஷம். பரமேஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டம். இந்த கார்த்திகை மாசத்துல சோமவாரத்துல ரொம்ப விசேஷம். பகவானுக்கு பரமேஸ்வரனுக்கு பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ அப்படின்னு 8 நாமாக்களை சொல்லி 8 வில்வங்களை வச்சா போதும். ஐஸ்வர்யத்தை கொட்டுவார், மனசு நிம்மதியை கொடுப்பார். அப்படி விசேஷமான ஒரு தினங்கள் இந்த கார்த்திகை மாசம். சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு சொல்லவே வேண்டாம். சரத்காலம் சரத்காலே மகா பூஜா ஸ்ரீதேயாச்ச வாரட்டுக்கு அப்படின்னு சரத்காலத்துல பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். அதனாலதான் சரத் நவராத்திரிகள்னு சொல்லி கொண்டிருக்கோம். அப்படிப்பட்டதான இந்த விசேஷமாக இருக்க அதோட இல்ல இந்த மாசத்துல வரக்கூடியதான நவராத்திரி இருக்க பத்தில இதுக்கு என்ன பேர் தெரியுமா? மல்லாரி நவராத்திரி. மல்லாரி மகாத்மியம் எப்படி சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விசேஷமா இருக்கக்கூடியது துர்கா சப்ததி. இதே போல பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான ஒரு கிரந்தம் இருக்கு மல்லாரி மகாத்மியம். அது பரமேஸ்வரன் பண்ணியதான லீலைகள் விசேஷமாக சொல்லப்பட்டது. அந்த லீலைகள் என்ன? மார்க்கண்டேய உத்தரண லீல, கங்கா அவதரண லீல, ஹாராஹர லீலைகள் இவைகள்லாம் சொல்லி 3 அத்தியாயமும் இதே போல. இதுல 3 சரித்திரம் இருக்கோ இல்லையா? பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம். மல்லாரி மகாத்திலே 700 ஸ்லோகங்கள். அதுலயும் இதே போலதான். அதையும் பாராயணம்னா இந்த துர்காஷ்ட பாராயணம் பண்ணின எல்லா விசேஷமும் அப்படி இருக்கு. அந்த கிரந்தத்தை அப்படி தனியா வச்சிருக்கார். மல்லாரி மகாத்மியம்னு பேரு. ரொம்ப விசேஷமான ஒரு கிரந்தம்.
சொல்ல வந்தேன்னா அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடியதான விசேஷத்தை பத்தி தான் சொல்றது. அந்த கார்த்திகை மாதத்துல சந்திரன் ரொம்ப விசேஷமாக பிரகாசிக்கிறாராம். ரஜினி ரஜினி கரவக்ரவரத்தே, ரஜினி ராத்திரியில இருக்கக்கூடியதான ரஜினிகர சந்திரன் போன்றதான முகத்தை உடையவளே. 5 ரஜினிக்கு தனித்தனியா அர்த்தம் பண்ணேன். ரஜினி ரஜ நீ ரஜ நீ ரஜினி ரஜினி கரவக்ரவரத்தே அப்படி அர்த்தம் பண்ணிடும். அதற்கு எதிர சுநயன விப்ரமர பிரமர 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 அதிபதே, சுநயன விப்ரமர அம்பாளுடைய கண்கள் இருக்க அது எப்படி இருக்க, கண்களானது தாமரை போன்றதாக அழகா அமைஞ்சிருக்க. இந்த கண்களை கண்டு பிரமர கூட்டங்கள் எல்லாம் வண்டு கூட்டங்கள்லாம் மயங்கி அம்பாளுடைய கண்ணுக்கிட்டு சூழ்ந்து கொண்டிருக்கான். சுநயன அழகான கண்களே, கண்களத்துல பிரமத்தை அடைந்து, பிரமம் ராதீதி பிரமரா, அந்த வண்டுகளுக்கு ஒரு பிரமத்தை கொடுக்கறதா. இது இந்த கண்ணானது தாமரையோ அழகான தாமரையோ அதுல நல்ல வாசனை இருக்குமோ நல்ல தேன் இருக்குமோ அப்படின்னு அதுல உட்கார்ந்து அந்த தேனை பருகணும்னு அதை எதிர்பார்க்கலாம். பாத்தீங்களா? சுநயன விப்ரமரா, சுநயன ரொம்ப அழகான இந்த கண்களுடைய தாமரை எனக்கூடியதான விப்ரமம் விப்ரமம் யாருக்கு வந்திருக்கு? பிரமரங்களுக்கு வந்திருக்கு, வண்டுக்கு வந்திருக்கு. சுநயன விப்ரமர பிரமர, அது என்ன, அந்த பிரமரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சூழ்ந்து சுத்தி கொண்டே இருக்கும், அதான் பிரமரம். சுத்துறது ஒரு பிரமரம் தான். பிரமம்னு சொன்னா முதல்ல தாமரை இல்லாததான கண்களை தாமரையாக பார்த்ததான அகஸ்மு சத்புத்தி எனக்கூடியதான பிரமம், அது முதல் பிரமராக அர்த்தம். 2வது பிரமரம்னா சுத்தி கொண்டு இருக்கும்னு அர்த்தம். பிரமம்னா பிரமரம் பண்றதுன்னு பிரமிச்சுட்டு இருக்கான், சுத்திட்டு இருக்காங்கிறான். 3வது பிரமரம்னா வண்டுன்னு அர்த்தம். சுநயன விப்ரமர பிரமர பிரமர. அதனால என்ன ஆச்சுன்னா அம்பாளுக்கு பிரமராம்பிகான்னு அதேடா, அம்பாளுக்கு பிரமராம்பிகான்னு பிரமர. அந்த அம்பாளுடைய ஆத்துக்காரர் என்ன? பிரமராதிபதே, பிரமராதிபதியா இருக்கிற பரமேஸ்வர ஸ்வரூபமா இருக்க. அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் என்ன பேரு? 2 பேரும் ஒரே ஐக்கியம் உண்டு. அதான் சிவசக்தி ஐக்கிய ரூபிணி. சிவனுக்கும் சக்திக்கும் ஐக்கியம். எப்படிப்பட்டதான ஐக்கியம்? பிரிக்க முடியாததான ஒரு ஐக்கியம். அவளுக்கு நாம சாமியம், ரூப சாமியம், சக்தி சாமியம், இப்படி 5 விதமான சாமியங்கள் உண்டா. நாமசாமியம் அம்பாளுக்கும் சிவான்னு பேரு, பரமேஸ்வரனுக்கு சிவான்னு பேரு. ரூபசாமியம் 2 பேருக்கும் ஒரே ரூபம் தான், இருக்கிறது ஒரு ரூபம் தான். ஒரு பாதி அம்பாள், ஒரு பாதி பரமேஸ்வரர். அப்படி ஆயிட்டா அதற்கு வருதுல சக்தி சாமியம். உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரக சக்தி இவாளுக்கும் இருக்கு, அவருக்கும் இருக்கு. அப்படி அநேக சாமியங்கள் இருக்கல்லவா. ஆயால் அம்பாளுக்கும் பிரமரான்னு பேரு. லோகத்துல சில ஸ்திரீகள் கூட பிரமரான்னு பேர் வச்சுப்பா. பிரமராம்பாள், பிரமராம்பா, பிரமராம்பிகா அப்படின்னு பேரு. அந்த பிரமராம்பிகா ஸ்ரீசைல கஷேத்திரத்துல அம்பாளுக்கே பேரு பிரமராம்பிகான்னு. அந்த அவர் ஆத்துக்காரருக்கு என்ன பேரு? பிரமரபதே. பிரமர 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 பிரமராதிபதே. இங்க இருக்கணும். அம்பாளை நீங்க ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த ஸ்தோத்திரத்துல ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி ஜெயிலசுதே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றேன். இப்ப ஸ்ரீலிங்கமா தானே இருக்கணும். அதுக்கு அதிபதியா இருக்கேன்னு புல்லிங்கத்துல பத்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா இந்த பதி சப்தம் இருக்கு பார்த்தேடா, அது புல்லிங்கத்திலையும் அதேதான், ஸ்ரீலிங்கத்திலையும் அதேதான். அதிபதியின் அர்த்தம். அதிபதியின் அர்த்தம் உயர்ந்தவள், அதுக்கு ஹெட்னு அர்த்தம். அந்த ஹெட்டா இருக்கிறது ஃபெமினைன் ஜெண்டரா இருக்கணும், மேஸ்குலைன் ஜெண்டரா இருக்கணும், நிர்பந்தம் இல்லை. பதிசப்தமானது ஆசகாரர் எனக்கூடியதான அர்த்தத்துல வந்தா அது மேஸ்குலைன் ஜெண்டர். ஹெட்டுங்கிற அர்த்தத்துல வந்தா ஃபெமினைன் சொல்லலாம். அப்ப ஃபெமினைன் ஜெண்டர்ல பதிங்கிறது வேற ரெகுலேஷன் கிடையாது, அதே மாதிரி தான். அதனால பிரமர அதிபதே துணயன விப்ரமர பிரமர 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 அதிபதே. 5 பிரமரங்களுக்கும் தனித்தனியா அர்த்தம் சொல்லியாச்சு. துணயன விப்ரமர, அழகான கண்களை கண்டு அதுல பிரமித்ததான
பிரமர சூழ்ந்து சுத்தி கொண்டிருக்கக்கூடியதான பிரமர பண்டை போல் பிரமராதிபதே இந்த சுத்தி கொண்டிருக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரனுக்கும் பிரமரனா இருக்கிற பரமேஸ்வரனுக்கும் அதிபதியாக அதை காப்பாற்றுறவளாக இருந்து கொண்டிருக்காள் அப்படின்னு அர்த்தம். ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பர்த்தினி ஜெயிலசுதே. இப்படி ஒரு ஸ்லோகமா. அடுத்தது சகிதமாஹவ மல்லம சல்லிக மல்லிதரல்லக மல்லரதே விரசித வல்லக பல்லிக மல்லிக பில்லிக பில்லிக விருத்தே சிதகிருதி புல்லிக முல்லிசி சாருண சல்லஜ பல்லவ சல்லலிஜே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பர்த்தினி ஜெயிலசுதே. இந்த ஸ்லோகங்கள்லாம் நல்லா ஊறி உள்ள போய் பார்த்தா தான் அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா இந்த பதங்கள் எல்லாம் சாதாரணமாக லோகத்துல வழக்கத்துல இல்லாத பதங்கள், சுத்தத்துல காவியாதிகள்ல வழக்கத்துல இல்லாத பதங்கள். ஆனா பாஷிகார் என்ன பண்ணாரு, சில இடத்துல இருக்கட்டும் கஷ்டப்பட்டோம் தேடட்டும் அப்படின்னு பதங்களை போட்டிருக்காரு விவகாரங்கள்ல. அதோட மட்டும் இல்ல, இந்த ஸ்தோத்திரமானது ஆச்சாரியால் ஸ்ரீசைலத்துல பண்ணின மாதிரி ஒரு ஐதிஹ்யம். ஒவ்வொரு ஊர்லயும் அவர் போகும் பொழுது அங்கங்க இருக்கக்கூடியதான ஒரு தெய்வத்தினிடத்துல ஸ்தோத்திரங்களை பாடுறது அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்கார். ஏனென்றால் உபனிஷத் பாஷ்யங்கள், கீதா பாஷ்யங்கள், சூத்திர பாஷ்யங்கள் எனக்கூடியதான பிரஸ்தான திரைங்களை பண்ணினார். இது அவர் குரு ஆக்ஞாபனம் பண்ணினதுனால பண்ணினார். குருவை நர்மதா தீரத்துல போய் பார்க்கிறார் ஆச்சாரியார். நர்மதா தீரத்துல இவருக்கு குரு யாருன்னு தெரியாது, போயிட்டு இருக்கார். யாரோ சொன்னா அங்க ஒரு மகாத்மா இருக்கார், அங்கே போவோம். காலடி எங்க இருக்கு, கேரளால அங்க இருக்கு, இந்த எர்ணாகுளம் பிராந்தத்தில். அங்க இருந்து ஆரம்பிச்சு நர்மதா தேவி மகாராஷ்டிரா போறார். அங்க யாரு என்ன தெரியாது, சரி போறார், தேடிட்டே போறேன். போனா 2 நாளா மழை கொட்டுறது பார்த்தீங்களா மദ്രാஸ்ல, எங்கேயாவது பார்த்துருக்கலாம். கார்த்திகை தீபம் 2 தூரல் வரும், அவ்வளவுதான். இது என்னடான்னா விடாம கொட்டுறா போது அங்க மழை கொட்டிகிட்டே இருக்கு. இந்த மழை எப்படின்னு நர்மதா நதியானது பிரவாகத்துல வந்துருச்சு. எந்த குகைக்குள்ள உட்கார்ந்துட்டு கோவிந்த பகவத்பாதான்னு தியானம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த குகையானது ஜலத்தினால மூழ்கி போயிடுது. ஏன்னா வாட்டர் லெவல் ரைஸ் ஆயிடுச்சு நர்மதால. அந்த குகைக்குள்ள உள்ள போயிடுது. இவர் கரெக்டா அப்பதான் போயிருக்கார். குகைக்குள்ள யாரோ ஒரு மகான் இருக்க, அவருடைய தபஸ்தானது இந்த ஜலத்தினால பங்கமாகும் அப்படின்னு நினைச்சுண்டு தான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஜல கமண்டலத்துக்குள்ள அந்த ஜலத்தை ஆகர்ஷணம் பண்ணி அவர் தனியா வச்சிருக்காராம். ஸோ குகைக்குள்ள உள்ள பூந்த ஜலம் எல்லாம் வெளியில ஜலம் இல்லாம போயிடுது, ஆகர்ஷணம் பண்ணிவிட்டார். அவர் பார்த்தார் எப்படி ஆச்சு அப்படின்னு உள்ள இருந்து வெளியில வர வந்தா இந்த சின்ன சன்னியாசிய பார்க்கிறார். பார்த்துட்டு யாரு நீன்னு கேட்டார். சாதாரண யாராவது கேட்டா அப்ப யாரப்பா நீ அப்படின்னு கேட்கறது வழக்கம். என்ன வேணும், யார் நீ யாரப்பான்னு கேட்டார். இவர் சொல்ற அதான் எனக்கு டவுட், என்ன கேள்வி கேட்கறீரு, நான் யாரும் தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியல, அதனாலதான் யார் நான் அப்படின்னு எனக்கு தெரியாதனால்தான் இத ஜெனரல் நாலேஜ்னாலயோ 10 பேர் கேட்கறதுனாலயோ இது வரா போல தெரியல எனக்கு. ஏன்னா யாரு கேட்டாலும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் சரியா வரமாட்டேங்கிறது. அதனால்தான் ஒன்றும் தெரியல, இதை கேட்கத்தான் வந்திருக்கேன் நான் உங்களை. இருந்தாலும் தாங்கள் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். பெரியோர்கள்லாம் எதை கேட்டா திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. பெரியோர்கள்ட்ட எப்படி இருக்கணும்னு முதல்ல நமக்கு தெரியணும். கேட்டாம் முகேன பிரஸ்வசிதவ்யம். பெரியோர்கள் எதிர்க்க நின்றுட்டு தான் இருக்கணும். அவ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். நீதி சமயத்துல வெறுமனை நிக்கணும், அனாவசியமாக பேசப்படாது. இப்படி எல்லாம் ரூல்ஸ் இருக்கு. ஆகையால் நீங்க கேட்டா நான் திருப்பி கேள்வி கேட்கப்படாது. ஆனா விஷயம் என்னென்ன எனக்கு அது தெரியாது, அதை கேட்டுக்கத்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ந பூமின் ந தோயம் ந தேஜோ ந வாயு ந கண்ணேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹ அநேகந்திகத்வ சுடுப்தேக சித்தத்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். என்ன யார கோகம்னு கேட்டீர், நான் யாருன்னு கேட்டீர்.
நான் தெரிஞ்சது சிவகேவலோகம் அப்படின்னு பதில் சொன்னான். இப்படி 10 ஸ்லோகத்தினால பதில் சொன்னார். அவர் பார்த்தாராம், இனிமேல் உனக்கு பாடம் என்ன? பிரஸ்தானத்திலையும் எல்லா உபரிடம் வாசித்த பிறகு அதனுடைய சாரம் என்னமா இருக்கும், அந்த சாரத்தை ஒரு 10 ஸ்லோகத்துல நீங்க சொல்லிவிட்டு ரைட் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு கேட்ட விசாரிச்சு தெரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு அங்கேயே சத்தியா தீட்சை கொடுத்தார். தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு மந்திரோபதேசம், நீ போயிட்டு வாப்பா, காசி சேர்த்துறதுக்கு போ, பதறி சேர்த்து அங்கே போய் பிரஸ்தானத்திரயத்துக்கு பாஷ்யம் எழுதுங்கோ அப்படின்னு. இந்த பிரஸ்தானத்திரயத்துக்கும் பாஷ்யம் எழுதினார். இந்த பாஷ்யம் எழுதினா மட்டும் போருமா, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அதற்காக அங்கெங்கே வந்த சிஷ்யாளுக்கு பாஷ்யத்தை பத்மபாதர் 18 தரம் ஆச்சாரிய முகமாக சூத்திர பாஷ்யத்தை வாசித்தார் மகாத்மா. அப்படி எல்லாருக்கும் பாடம் சொன்னார். கடைசியில இந்த பாஷ்யத்தை பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி வர காசி கஷேத்திரத்துக்கு வரும் பொழுது குமரில பட்டார் ஒரு மகாத்மா இருக்க. அவர் பூர்வமீமாசையில விசேஷமாக வார்த்திகம் எழுதினார். அவர் ரொம்ப புத்திசாலின்னு அப்பொழுது லோகத்துல எஸ்டாப்ளிஷ், அவர் பேர் எஸ்டாப்ளிஷ் ஆகி, அதனால அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை அவர்கிட்ட போனார். போனா அங்க அவர் கேட்கிற நிலையில் இல்லை. என்ன அவர் என்ன பண்ணிவிட்டார், பௌத்த மதத்தை ஒரு புத்த குருவிட்ட போய் வாசித்தார். வாசிச்சுட்டு அந்த பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணிட்டார். ஏன்னா பௌத்த மதம் மீமாம்ச மதத்துக்கு விரோதம். இருந்தாலும் குருவினிட்டு கேட்டுட்டு அவருடைய வார்த்தை தப்புன்னு சொன்னா எவ்வளவு பாப்போம். அதுக்கு வேதத்துல என்ன பிராயசித்தம், குரு வார்த்தையை மீறினாலோ குருவை எதிர்த்து பேசினாலோ என்ன பிராயசித்தம்? துஷாக்னி பிரவேசம். உமியை போட்டுட்டு நடுவில் உட்காந்துன்னு உமிக்கு நெருப்பு வச்சு விட்டு அது என்னாச்சு, அதை காத்து வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எரியும், சரீரம் முழுக்க எரிஞ்சு போயிட முடியும். அதான் அதுக்கு பிராயசித்தம். சரீரமையும் என்ன தைரியம் இருக்கணும் பாருங்க. அந்த தர்மத்துல அவ்வளவு நம்பிக்கை வாழ்க்கை. அந்த நிறைய பாதையில இவர் இருக்க. இவர் போற, அவர் பார்த்தா ஆச்சாரியர் வந்தா வாங்கோன்னு பாதி சரி எரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப இது போல நான் பாஷ்யம் எழுதியிருக்கேன், உங்களை காட்டணும்னு வந்தேனே, இப்படி ஆயிடுது. அத்தியாச பாஷ்யம் வரைக்கும் பார்த்தாராம், படிச்சார். படிச்சுட்டு ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு சமானமான ஒரு சிஷ்யன் ஒருத்தன் இருக்கான், எனக்கு என்ன தெரியுமோ அத்தனையும் அவனுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். அவன் மாயுஷ்மதி நகரத்துல இருந்துருக்க, அங்கே போங்கோ, அவரை காமிங்கோ, அவர் இதுக்க பத்தி அப்படின்னு. சரின்னு ஆச்சாரியா அங்கிருந்து மாயுஷ்மதி நகரத்துக்கு போறார். இங்க போனா ஏதாவது அட்ரஸ் உண்டா, பின்கோடு உண்டா, ஏதாவது தெரியுமா? எல்லாமும் இருந்தாலே அண்ணா நகர்ல 2வது தெரு 3வது கொடுக்குறான். அந்த இடத்துக்கே ஆட்டோக்காரன் சுத்திட்டு வந்து 200 ரூபாய் வாங்கிக்கிறேன். என்னடா ஆச்சுன்னு அதான் அவ்வளவுதான் கண்டுபிடிச்சா அப்படிதான், அவ்வளவு சுலோகம் இல்லை. அப்படி கட்டப்படுறோம். அந்த பழைய நாள்ல ஒண்ணுமே கிடையாது. இருக்காரு, ஒவ்வொரு ஊர்லயும் விசாரிச்சுட்டே இருக்க. எப்படி இருக்காரு, மண்டன மிஸ்டர் இருக்காருமே, தெரியுமா ஒவ்வொரு வர போனா ஒரு ஊர்ல காலமே 5:30 மணிக்கு இவர் தான் காலமே எழுந்து நடக்க வேண்டியது தானே, நடந்துட்டே இருக்க. வீட்டுக்கு முன்னால அவ எல்லாம் ஜலத்தை தெளிச்சு கோலம் போடும், அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது. இப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஸ்டிக்கர் ஒட்டி விடுவோம், அது மேல முதிச்சுட்டே வருவா ஜனங்கள்லாம். சரி பார்க்க மாட்டாள அப்படிங்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன பண்ணுவான்னா ஜலத்தை தெளிச்சு அதுல கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணுவா. அப்புறமா கோலம் போட்டுட்டு இருக்காளா. அந்த அம்மாவை கேட்டார், இந்த ஊர்ல மண்டல மிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரமே தெரியுமா அப்படின்னு. இவருக்கோ சம்ஸ்கிருதம் தான் தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஹிந்தி தான் தெரியுமோ இன்னும் தெரியாது. இவர் சம்ஸ்கிருதம் கேட்டு வச்சார். அந்த அம்மா ரிப்ளை பண்ணாலா, மண்டல மிஸ்டருடைய வீடா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த வீட்டுக்கு திண்ணையில ஒரு கிளி அந்த சத பிரமாணம் பரத பிரமாணம் கிரங்கனாயத்ர கிரங்கிரந்தி ஜானீதன் மண்டனமிஸ்தவோக அப்படின்னாலாம். இந்த தெருவில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல 2 திண்ணைகள் இருக்கு. பெரிய திண்ணை ஒண்ணு, சின்ன திண்ணை ஒண்ணு. அதுல சின்ன திண்ணையில இருக்கிற ஒரு கிளி, பெரிய திண்ணையில ஒரு கிளி உட்கார்ந்துட்டு இருக்கோம். வேதங்கள் சதம் பிரமாணமா அப்படின்னு ஒண்ணு கேட்கும், ஒரு கிளி கேட்கும். இல்ல சொத பிரமாணம் இல்லைன்னு ஒண்ணு சொல்லும், பரத பிரமாணம். பரத பிரமாணம் இல்ல சொத பிரமாணம் சொல்லும்.
இப்படி ஒவ்வொரு கிளியும் பேசிட்டே இருக்கும் தினந்தோறும். அதுதான் மண்டனத்தை வீடு, போய் கேளுங்க பாருங்க. இது போல ஒரு 8 ஸ்லோகம் சொன்னாலும் ஆச்சரியப்பட்டுப்பட்டார். சம்ஸ்கிருதம் தெரியுமான்னு நான் சொன்னேன். இப்படியெல்லாம் கேட்கிறாள். என்ன என்ன அவர் அந்த அளவுக்கு ஃபேமஸ். அவரை பாடம் சொல்லி சொல்லி அதை கேட்டதான கிளிகளே அது சொல்றதாம். இப்ப எத்தனை தரம் அந்த பாடம் சொல்லி இருக்கணும் அவர் சிஷ்யாளுக்கு. அவ்வளவு மோசமான சிஷ்யாளுக்குல இல்ல இல்ல அத்தனை நிறைய விஷயாளுக்கு சொன்னான்னு அர்த்தம். இப்படி சொன்னலாம். சரின்னு அங்கே போய் அவரோட வாதம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லி அப்படிப்பட்டதான் அந்த சுதேஷ் அவருக்கு கடைசியில ஆச்சாரியர்கள்ட்ட மதத்தை எடுத்துட்டு ஆச்சாரியர்கள்ட்ட சன்னியாசம் வாங்கிட்டு சுரேஸ்வரருங்கிற ஒரு பேரோட இருந்துட்டார். அந்த சுரேஸ்வரர் தான் நைஷ்கர்மிய சித்திங்கிற ஒரு கிரந்தம் எழுதினார். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு மானசோல்லாத வார்த்திகம் எழுதினார். பஞ்சீகரண வார்த்திகம்னு எழுதினார் ஓம்காரத்துக்கு. அதற்கு பிறகு பிரதாரண்ய கோபனிட்ட பாட்டியத்துக்கு வார்த்திகம் எழுதியிருக்கார். தைத்தரிய பாட்டியத்துக்கு வார்த்திகம் எழுதியிருக்கார். அப்படிப்பட்டதான் சுரேஸ்வருடைய ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அங்க இருக்கக்கூடியதான அவைகளுக்கெல்லாம் சொல்லி பிரகரணங்கள்லாம் எழுதின. அதற்கு பிறகு எந்தெந்த ஊருக்கு நம்ம போறோமோ அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள் மேல ஸ்லோகங்கள் பண்ணிட்டே வர. இது எதற்காக? இந்த ஸ்லோகங்களை சாதாரண ஜனங்கள் படிப்பா. சாதாரண ஜனங்கள் படித்தாலேயானால் அவளுக்கு ஆத்ம தத்துவம். பிரஸ்தானத்திலையும் யார் படிப்பா? சம்ஸ்கிருத ஞானம் இருக்கணும். அதுக்கு வேண்டியதான புண்ணியம் இருக்கணும். ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருந்தால்தான் வேதாந்தத்தை கேட்க முடியும். இல்லாதானே இல்ல. இல்லாதவா எப்படி இருக்கும்? அவளுக்கு தத்துவம் புரிய வேண்டாமா? பரமேஸ்வர அவதாரம் இல்லையா? எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்ற மகத்தான ஒரு எண்ணம். அதனால ஸ்லோகங்கள்லாம் எழுதிட்டு வந்தாரா. அதை இந்த ஸ்ரீசைல கஷேத்திரத்துல எழுதினதா போல இதுல இருக்கு. அப்படிப்பட்டதான் அந்த ஸ்ரீசைல கஷேத்திரத்துல அங்க இருக்கிறவாள்லாம் ஸ்ரீசைலம் எதுக்கு பேரு போனது? வில்வ மரங்களுக்கு பேரு போனது. அங்க விசேஷமாக பரமேஸ்வரன், அம்பாள் இப்படி எல்லாம் இருந்துருக்க. அந்த கஷேத்திரத்துல மல்லாள் ஜாஸ்தியா இருப்பாள். ரெகுலர் ஆந்திரால இந்த சண்டை போடுறது, குத்து சண்டை போடுறதுங்கிறது அது ஒரு விசேஷமான ஒரு. அப்படிப்பட்டதான் அந்த மல்லாள் இருக்காள அவளும் இந்த காட்டுல இருக்கக்கூடியதான வேத ஜனங்கள், இராதாள், மதங்கள், புலிந்தாள் இப்படிப்பட்டவாள்லாம் அங்கே விசேஷமா இருந்திருக்கலாம் இந்த பிராந்தங்கள்ல. ஆனா அவளுக்கும் என்ன தெரியணும் என்பற அபிப்பிராயத்துல அந்த ஊர் அவளுக்கெல்லாம் தெய்வமா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன். ஏன் அந்த பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பார்த்தா மல்ல மல்லாளோட சேர்ந்த சகித மகாஹவம் அல்ல, சாதாரண மல்லாண்ட யுத்தத்துல எல்லாரையும் யுத்தத்துல தோக்கடிக்கக்கூடியதான மல்ல யுத்தம் பண்ணக்கூடியதான மகாத்மாக்கள். சகித மகாஹவம் அல்ல மதல்லிகா. மதல்லிகான்னு அவளுக்கு ரொம்ப அவளுக்கு ஹெட்டா இருந்து கொண்டு மல்லிதரல்லக மல்லரதே மல்லிதரல்லக மல்லிதாள் ஒருத்தருக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் சண்டை போடுறது. சண்டை போடுறதுன்னா குத்து சண்டை மட்டும் இல்ல, ஒருத்தர் கீழே தள்ள வேண்டியது. அவ எடுத்துக்கொண்டு இவளை ஆலிங்கனம் பண்ணி இவளை தோண்டு. அவள்லாம் உடம்புக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சுட்டு தான் இருப்பாளாம். என்ன ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணலாம் பிடிக்கப்படாது, பிடிப்பு வரப்படாது. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி மல்லிதரல்லக மல்லரதே அப்படிப்பட்டதான மல்லாளுடன் ரொம்ப பிரியம் உள்ளவளே, அவளுக்கு ரொம்ப அவளுடைய தெய்வமா இருக்கிறவளே. இது ஒரு அர்த்தம். விரஜித வல்லிக பல்லிக மல்லிக பில்லிக வெல்லிக வர்க்கவரதே. அம்பாளை சூழ்ந்துட்டு பில்ல ஸ்திரீகள் இருக்கலாம். பில்ல ஸ்திரீகள்னா வேட ஸ்திரீகள். அந்த வேட ஸ்திரீகள் அம்பாளை பூஜை பண்ணக்கூடியது 2 மார்க்கங்கள் இருக்க. ஒண்ணு சமயாச்சாரம், தட்சிணாச்சாரம், இன்னொன்னு வாமாச்சாரம். இந்த தட்சிணாச்சாரம்ங்கிறது வைதிக முறையாக பூஜை பண்ணக்கூடியதான ஆச்சாரம். பில்லாள் இப்படிப்பட்டதான காட்டு மனுஷியாள் அவளும் அம்பாள் பூஜை. அவ பூஜை பண்ணுவா. அவ எதை சாப்பிடுறாளோ அதுதான் பூஜை பண்ணுவா. மாம்சத்தை நைவேத்தியம் பண்ணுவா, மத்தியத்தை நைவேத்தியம் பண்ணுவா. அது ஞாபகம் உலகம் முழுக்க அம்பாளை படைச்சதான இவ வசத்தையே வாத்தாடுன்னு சொல்லணும். நீங்க அந்த வழிக்கு போகக்கூடாது, அவ இந்த வழிக்கு வரக்கூடாது. அவ்வளவுதான். அவன் வேதத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சு அவ ஆரம்பிக்க கூடாது. அதே போல நீங்களும் அந்த பக்கமா போகக்கூடாது. ராமாச்சாரத்துக்கு நான் போறேன் பிராமணன் சொல்லக்கூடாது.
எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மதத்துல அங்கேயே இருந்து வேடனா இருந்துக்கிட்ட காட்டு மனுஷிகளா இருக்கிறோம். அவன் எப்படி பண்ணிட்டு இருக்காளோ அப்படித்தான். அதனாலதானே சிவானந்த லஹர்ல இருக்கும் பொழுது ஒரு வேடன் கொண்டு வந்து கண்ணப்ப நாயனார் எதுனா பண்ணினான்னு பார்த்தோம். அவரை வேறடா தோற்றமானா அவருக்கு எது இஷ்டமோ அது. ஆனா பக்தின்னு ஒண்ணு, இந்த பக்தினால் அவள கோதாதேவி என்ன பண்ணினா தான் அணிந்ததான புஷ்பமாலேயே பகவானுக்கு தெரிவினாலாம். அவளுடைய அபிப்பிராயத்தை பார்க்கணும். என்ன இது நன்னா இருக்கான்னு பார்த்து எது நன்னா இருக்கோ இதுதான் அம்பாளை கொடுக்கணும். சாதாரண பதார்த்தத்தை கொடுக்கப்படாது என கொடுக்கிறான் எண்ணத்துல தான் அணிந்து அதுக்கப்புறம் கொடுத்தாராம். அவர் அப்பாவுக்கே விஷ்ணு சித்தர்னு பேரு. பகவான் மகாவிஷ்ணுவரிடத்திலேயே ஒரு சித்தத்தை உடையவருங்கிற பேரு. அவளுக்கு பிறந்ததான இந்த கோதாதேவி எப்படி இருந்திருக்கா? ஆயால் இப்படி எல்லாம் பண்ணினாலேன்னு வையப்படாது. அதனுடைய தாற்பயம் பக்தியை தான் கிரகிக்கணும். அதே போல பில்ல ஜனால ரொம்ப பக்தி இருக்கு. பக்தி நம்மகிட்ட தான் இருக்குன்னு பார்க்காதீங்க, பக்தி எல்லாரிடத்துலயும். ஆனா இந்த பக்தியானது எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிற ரூட் வேறையா இருக்கு. அம்பாள் இடத்துல பில்ல ஸ்திரீகள்லாம் ரொம்ப பேர் பஜனை பண்ணிட்டு இருக்கலாம். அவ சூழ்ந்து அம்மா இடத்துல இருக்கா. பில்லிகா பில்லிகா வர்க்கே பில்லிகாள் பில்ல ஸ்திரீகள், பில்ல புரந்தி. பில்ல ஸ்திரீகள்னா இந்த காட்டு ஸ்திரீகள். அவ எப்படி வல்லிகா அம்பாள் பக்கத்துல கொடி மாதிரி இருக்கலாம். அவ்வளவு மெல்லிசா அழகாக அவ இருந்துட்டு இருக்கா. கொடி மாதிரி இருக்கக்கூடியதான புல்ல ஸ்திரீகள் அவ அங்க இருந்துட்டு இருக்கும் பொழுது பல்லிகா அவ என்ன பண்ணிட்டு இருக்க? பல்லிக மல்லிகா தலையில நல்ல ஜாதி புஷ்பம் மல்லி புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கா. புல்ல ஸ்திரீகள் அவளுக்கு என்ன கஷ்டமா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? இங்க கொண்டு வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்து விற்கணும். அங்கெல்லாம் வரிசையா காடு. இந்த காடுல இருக்க மல்லி புஷ்பத்தை எல்லாம் எடுத்து நல்லா அழகா கட்டிட்டு அம்பாளுக்கும் கொடுத்துட்டு அம்பாளுக்கும் பிசாத்துல இவளும் தலையில வச்சுட்டு இருக்காளாம். பல்லிக மல்லிகா அந்த நல்ல மல்லி புஷ்பத்தை தலையில வச்சுட்டு பெல்லிகா குந்துமணிகள்னால செய்யப்பட்டதான ஆடைய சரீரத்துல தரிச்சுட்டு இருக்காளாம். என்ன அவளுக்கு இந்த சில்கு இதெல்லாம் கிடைக்கல போல இருக்கு. குந்துமணிகள்லாம் சேர்ந்து கட்டி அதை ஒரு ஆடையா வச்சுட்டு அதனால வச்சுட்டு இருக்கலாம். பெல்லிகா பெல்லிகா வர்க்கே அது ஒண்ணு. சீதகிருத புல்லி சமுல்ல சிதாருண சல்லஜ பல்லவ சல்லலிதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யக பத்தினி சைலசுதே. வெள்ள சீதகிருத புல்லி வெள்ள நிறமுள்ளதாக இருக்கக்கூடியதான அழகாக அமைந்திருக்கக்கூடியதான புள்ளிகளால விளங்கக்கூடியதான புஷ்பங்கள், அந்த சிவந்த துளிர்கள், அந்த துளிர்களை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கலாம். பார்த்தீங்களா? வெள்ளை வெள்ளையாக இருக்கு, வெள்ள நிறமுள்ளதா அழகாக இருக்கக்கூடிய சீதாக்கிரதா புல்லி. சீதம்னா வெளுப்புன்னு அர்த்தம். சீதாக்கிரத புல்லி சமுல்ல சீதாருண்யா அவைகள்னால வெள்ள புள்ளிகள் இருக்கக்கூடியதான சிவந்ததான அந்த துளிர்கள், அந்த சிவந்த துளிர்கள்னால அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கலாம் அம்பாள். சீதாக்கிரத புல்லி சமுல்ல சீதாருண தல்லஜ பல்லவ பல்லவம்னா துளிர்கள் பல்லவ தல்லலிதே அப்படி லலிதம் லலிதமாக கோமளமாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய சுரூபம். ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யக பத்தினி சைலசுதே. கிருஷ்ணாவதாரத்துல பகவான் கோகுலத்திலையும் ஆயர்வாடியிலையும் சுத்தி கொண்டிருக்கார். அது ஒரு குறைச்சல் இல்லை, அது விசேஷம். ஏன் தெரியுமா? நான் பக்தி எங்க இருக்கோ அங்க அவ வேதாத்தியனம் பண்ணியிருக்கா சாஸ்திராத்தியனம் பண்ணியிருக்கான்னு பார்க்க மாட்டார். ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா பாக்கியான பேட்சய உள்ளூர உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணத்தை கவனிப்போமே தவிர வெளியில நீங்க ஆப்பிள் பழம் நைவேத்தியம் வச்சிருக்கா இல்ல சக்கர பொங்கல் வச்சிருக்கா பார்க்க மாட்டேன். நைவேத்தியம் வச்சிருக்கா ரைட்டு, ஆனா வைக்கல என்ன அதனால கலவிட மாட்டேன். பகவானுக்கு என்ன பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பஹரதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பத்திரம் புஷ்பம் பரம் தோயம் வெறும் இலைய போட்டா பங்காளுக்கு இஷ்டமா. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு துளசி 2 பாதத்துல போட்டா போறோம், வேற என்ன வேண்டாம். மல்லிப்பூ நீங்க வாங்கி கட்டிங்கோ தலையில, அப்பாளுக்கு வேண்டாம். துளசி போட்டா போறோம். பரமேஸ்வரனுக்கு பில்வ இலை போறோம். அர்க்கத்ரோண பிரபதி குசுமை ரத்தனம் தேவி தேயம். எருக்கம் புஷ்பம், கணபதிக்கு எருக்க புஷ்பம் தானே பண்ற. துரோண புஷ்பம், அதே போலயே தும்ப புஷ்பம், அது வேற யாராவது போட்டு பாடம் தும்ப புஷ்பம், அதெல்லாம் ரொம்ப
அர்க்கத்ரோண பிரபுதி குசுமை அர்ச்சனம் தேவி தேயம் அது கிடைச்சா போதும். இலையோ பத்திரம் புஷ்பம் பழம் ஏதோ ஒரு பழமோ வாழைப்பழமோ இல்ல இளந்தம்பழமோ எது இருந்தா அதை கொடுங்க. பழம் தோயம் இது ஒண்ணும் இல்லையா, வெறும் ஜலத்தை கொடுங்க போறோம். வம் அமிர்தாத்மனே அமிர்த நைவேத்தியம் கல்பயாமி நமஹா. வெறும் ஜலம் தான். நீங்க பாயசம் பாதாங்கீர் இதெல்லாம் நீங்க சாப்பிடுறது. பகவானுக்கு என்ன நைவேத்தியம் பண்றாள்? ஜலம் போரும். ஏன்னா இவ்வுலகத்துல ஜலத்தையோ புஷ்பத்தையோ பலத்தையோ மந்திரத்தையோ பண்ணக்கூடியதான உங்களையோ படைச்சது நான் படைத்த பொருளை திரும்பி எனக்கு கொடுத்தா ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனா நான் படைக்காத பொருள் நீங்க எனக்கு கொடுக்கணும். பகவானால படைக்காததான பொருள் பக்தி. பகவான் மனசைதான் கொடுத்திருக்காரு. அந்த மனசுல பக்தி நீங்க கொடுக்குறேன். ஆயால் அந்த பக்தியை தான் பக்தி கம்யா பக்தி கிராக்கியா பக்தி வத்தியா பயாபா பக்தி தான் அம்பாளுக்கு. ஆகையால் அந்த தெய்வமானது பக்தியில ஈடுபட்டிருக்கா. அவ வேதாத்தியனம் பண்ணிருக்காளா, ரிஃபைன்டு பீப்புளா, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காளா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக வேட ஜனங்கள் இடத்துல பக்தி உள்ள வேட ஜனங்களோட கூடியிருக்கிறவளே அப்படிங்கிற ஸ்தோத்திரம் பண்ணிக்க. சகிதமாக மல்ல தல்லிக மல்லிதரல்லக மல்லரதே விரசித வல்லிக பல்லிக மல்லிக தில்லிக வெல்லிக ரத்கவ்ரதே சிதகிருத புல்லி சமுல்லி சிதாருண சமுல்லசித அருண நன்றாக விளங்கக்கூடியதான அருண சிவந்ததான பல்லவ தல்லஜ பல்லவ தல்லலிதே அந்த தொழில்களோட கூடியிருப்பவளே அலங்கரிக்கப்பட்டவளே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பல்தினி ஜைலசுதே. அடுத்த ஸ்லோகம். அவிரல கண்டகலன் மதமேதுர மத்த மதங்கஜராஜபதே திரிபுவன பூஷண பூதகலாநிதி ரூபபயோநிதி ராஜசுதே அயி சுததி ஜனலால சமானச மோகன மன்மத ராஜசுதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யக பர்தினி ஜைலசுதே அவிரல கண்டகலன் மதமேதுர மத்தமதங்கஜ ராஜபதே. அம்பாள் 4 விதமான சைன்யங்களும் அம்பாளத்துல இருக்கு. யானைகளுடைய படை, குதிரைகளுடைய படை, மனுஷியாளுடைய படை இருக்கவே இருக்க, தேர்கள் எல்லாம் இருக்கு. திரிசக்கர ரதாரோட தண்டனாதா புரஸ்கிருதா அப்படின்னு திரிசக்கரம் இப்படி எல்லாம் நிறைய சக்கரங்கள் இவைகள்லாம் இருக்கேன். அதோட நிறைய யானைகள் வள இருக்கு. அந்த யானை படைகள்லாம் கண்ட்ரோல் பண்றது ஒரு தனி டிவிஷன். அதுக்கு சம்பத்கரின்னு பேரு. சம்பத்கரே சமாரோட சிந்துர பிரஜ சேவிதா அப்படி. அதே போல குதிரை படைகள்லாம் அம்பாள்ல இருக்கான். அதுக்கு ஓனர் யார் தெரியுமா? அஸ்வாரோடாங்கிற பட். அஸ்வாரோடா கோட்டி கோட்டி பிராவிரதா அப்படின்னு இப்படி குதிரைகளுடைய படை, யானைகளுடைய படை, மலர்கார்களுடைய ரத சக்கரம், கிரி சக்கரம் இப்படிப்பட்டதான நிறைய தேர்கள் இவைகள்தான் இருக்கு. அத்தனையும் வெறுமனை இருக்கு. எப்பாவது அரக்கர்கள் வந்தாதான் அதுக்கு யூஸ். இது சமயத்தில் அப்படியே இருந்துட்டு ஒரு காலத்துல இந்த தேவதைகள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம், கர்வமும் பட்டு போயிட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் இருந்தா தானே இந்த பரமேஸ்வரன் திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ண போறார் அப்படின்னு நினைச்சுட்டு ஒவ்வொருத்தரும் மேரு பர்வத்தம் தேராச்சு, மகாவிஷ்ணு அம்பா ஆயிட்டார், இப்படி எல்லாம் ஆயிடுத்தார். ஓஹோ பரமேஸ்வரன் பார்த்த சந்தோஷம். எல்லா தேவதைகளும் நல்ல காரியத்துல ஈடுபட வேண்டியது. அரக்கர்கள் லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த பண்ணிட்டு இருக்கா, அதை நாசம் பண்ணணுங்கிறத எல்லா தேவதைகளும் அவளுடைய சக்தியை கொடுத்துட்டு இருக்கா. அது ரைட்டு. ஆனா இவ மனசுக்குள்ள ஒரு கர்வம் இருக்கு. இந்த கர்வத்தை குறைக்கணும். கர்வம் இருக்கக்கூடாது. அதுலயும் நல்லவாளுக்கு கர்வம் வந்தா அது ஒரு சின்ன வார்னிங்கோட குறைச்சுடுவார். கெட்டவாளுக்கு கர்வம் வந்ததுன்னா அவளை அழிச்சு விடுவார். ஆனா கர்வமானது அவருக்கு பிடிக்காது. பரமேஸ்வரன் என்ன பண்ணினார் தெரியுமா? கிட்ட வந்தாராம், திரிபுரங்கள்லாம் கொல்லணும். என்ன பண்ணினார் தெரியுமா? ஒரு சிரிச்சாராம். அந்த சிரிப்புனாலேயே 30 போயிடுது. அவருக்கு ஒரு ஆயுதமும் யூஸ் பண்ணவே இல்லை. விவகாரம் முழுக்க கண்ணை திறந்தார், மன்மதன் எரித்தான், எரிஞ்சு போனான், சிரித்தார், 30 எரிஞ்சு போயிடுது. அது பரமேஸ்வரனுடைய. அதே மாதிரி அம்பாள் பார்த்தாளா, அத்தனை தேவதைகளும் வந்திருக்கா.
அவ தங்களுடைய சக்தியை கொடுத்திருக்க. அத்தனை தேவதைகளும் அம்பாளுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்திருக்க. ஆனா அம்பாள் பார்த்தாள், இவாளை வச்சே நம்ம சொல்லணும். அவளுக்கு அரக்கர்களை கொள்ளக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு பாராகி, வைஷ்ணவி, கௌமாரி, பிராமி, மாஹேஸ்வரி, இப்ப ஐந்திரி, இப்படி 7 தேவதைகள். அத்தனை தேவதைகளும் அத்தனை சக்திகளும் கொடுத்த அந்த சக்தியோட அந்தந்த உருவத்துக்கு எத்த தேவத்தை திரௌபம் யதாபூஷண வாகனம், எந்தெந்த தேவதைக்கு எந்த உருவமோ அந்த உருவத்தோட அந்த பூஷணங்கள் அந்த வாகனங்கள் அப்படின்னு வந்து சேர்ந்திருக்க. எல்லோரையும் சண்டை போட்டிருக்க. போட சொன்ன அவ சண்டை போட்ட பிறகு அவளால முடியல. என்னதான் சண்டை போட்டாலும் மேலும் மேலும் அரக்கர்கள் வந்து கொண்டே இருக்கான். ரத்த பீஜர்னு ஒருத்தன் வந்தான். அவனுடைய ரத்தம் கீழே வந்து அதே மாதிரியே இன்னொருத்தன் பிறக்கிறான். என்ன பண்றது? இந்த மனசுல ஆசை இருக்கு, அந்த ஆசை நிறைவேற்ற அதனை போறத இன்னொரு ஆசை என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னமோ விவகாரங்கள். பெரிய கம்ப்யூட்டர் இருந்தது, அது போராதுன்னு டெஸ்க் டாப்னு, அதுக்கான லேப்டாப்புங்கிற, இப்ப பாம் டாப்புங்கிறான். என்ன எதை பண்றது தெரியல. இப்ப என்னடா 3G ஸ்பெக்ட்ரம்ங்கிறான். அதை பத்தி பேப்பர்ல வரிசையா படிச்சுட்டே இருக்கு. என்ன 3G ஒன்னும் தெரியல. 3rd ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன், நம்ம ஜெனரேஷனே நமக்கு புரியல. என்னமோ அது கோடி கோடிங்கிறான். போனா போடணும். ஏன் சொல்ல வந்தேன், மனுஷனுக்கு ஆசை விட்டதோ, இதானப்புறம் அது பண்ணணும், அதானப்புறம் இது பண்ணணும், இந்த ஆசை போயிட்டே இருக்கல. ரத்த பீஜம் இருக்கு. மறுபடியும் கொண்டுட்டே இருந்தாலும் மறுபடியும் ரத்த பீஜம் பறக்கிறான் பார்த்தா. அது மாதிரி மனுஷனுடைய ஆசையானது முடிவில்லாம ஆயிடுது. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்ம தாத்தா எல்லாம் எப்படி இருந்தா? டெலிபோன் இருந்ததா அவளுக்கு? ஊருக்கு போயிட்டோன்னா க்ஷேமா போயிட்டுவான்னு ஆசீர்வாதம் பண்ணுவான். நீ எங்கே போனாலும் சௌக்கியமா வரும் காப்பாத்துவார். அந்த தைரியம் அவளுக்கு இருந்தது. நமக்கும் பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும்னு ஒரு நம்ம நம்பிக்கை இருந்தது. ஆனந்தமா இருந்தோம். இப்ப இங்க இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போறதுக்குள்ளே 100 செல்போன். என்னடா இப்போ பத்திரமா போய் சேர்ந்தானா இவாளுக்கு பயம், அவளுக்கு பயம். என்ன ஆச்சு? ராமன் காட்டுக்கு போற, போயிட்டு வரேன்னு அம்மா கிட்ட சொல்ற. அம்மா என்ன சொன்ன தெரியுமா? எம்பாலயசி தர்மம், எந்த தர்மத்தை நீ பார்த்து காப்பாத்தி கொண்டிருக்கியோ அந்த தர்மம் உன்னை எப்பவும் காப்பாத்து. தர்மம் தலை காக்கும், போயிட்டு வான்னு. காட்டுக்கு போற, ராத்திரி தூங்கிட்டு சிம்மம் வருமோ புலி வருமோ என்ன சாப்பிடுமோ என்ன தெரியாது. முழிச்சுட்டு இருக்கிறப்போ நீங்க எல்லாரையும் கொல்லலாம் சொல்லி, தூங்கிட்டு இருக்கிறப்ப வந்தா என்ன பண்றது? எந்த அரக்கன் வந்து சாப்பிட்டான்னா என்ன ஆறுது? போயிட்டு வான்னு அனுப்பினேன். என்ன தர்மத்து மேல ஒரு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்படி இருந்தாளா? அவ மனசு நிம்மதி இல்லையா? அவ வாழலையா? ஆனந்தமா வாழ்ந்த. ஏன்னா எனக்கு மேல சரணாகதீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு பகவானிடத்துல நம்பிக்கை இருந்தது அவளுக்கு. அது மாதிரி அம்பாளத்துல யானை படைகளும் உண்டு, குதிரை படைகளும் உண்டு, தேர் படைகள் உண்டு, மனுஷியாலும் உண்டு, இத்தனையும் உண்டு. அப்படி இருக்கக்கூடியதான அம்பாள் சூழ்ந்து அவிரள கண்டகலன் மதமேதுர மத்த மதங்கஜராஜபதே, அத்தனை யானைகளும் இருக்கு. அந்த யானைகளுக்கு ஓனரா அம்பாள் இருக்கலாம். எப்படிப்பட்டதான யானைகள் இருந்து கோவில்ல யானைகள் இருக்கு பாருங்க. நீங்க 4 போட்டேன்னா அதை வாங்கிட்டு தலையில ஆசீர்வாதம். இப்படி யானை இல்லையா? அந்த யானை அவிரள கண்டகலத்து, விடாத அதனுடைய கண்டஸ்தலத்துல இருந்து அந்த மத நீர் பெருக்கி கொண்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு கட்டம். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான யானைகள். அவிரள விடாம கண்டகலன் மத, அந்த கண்டஸ்தலத்துல இருந்து மத நீர் பெருக்கி கொண்டிருக்க கூடியதான. அதோடு மட்டுமல்ல, அந்த பெருக்கி கொண்டிருக்கிற அந்த மத நீரானது அதனுடைய சீக்ஸ்ல எல்லாம் வந்து சேர்ந்து கன்னங்கள்லாம் வந்து விழுந்து அதை எப்பொழுதுமே காதை ஆட்டிகிட்டே இருக்கணும். அது இல்லைன்னா என்னென்ன அந்த வண்டு வந்து மிச்சுட்டே இருக்கு. அதுக்காக தான் காதை ஆட்டிகிட்டே இருக்கு யானை. எதுனா கண்டத்துல இருந்து இருக்கக்கூடியதான அந்த மத நீர் பெருக்கி அதனுடைய கன்னங்கள் எல்லாம் எப்பொழுதும் நினைஞ்சிருக்கு. அங்கே வண்டுகள் வந்துட்டு இருக்கு. மதம் மேதுர, மேதுரம்னு கன்னங்கள். மத்த மதங்கஜராஜபதே, இப்படி மதித்ததான யானைகளுடைய பெரிய யானைகளுக்கு கஜராஜாக்களுக்கு அதிபதியா இருந்துருக்கா. அதோட மட்டுமல்ல, திரிபுவன பூஷண பூத கலாநிதி ரூபயோநிதி ராஜசுதே திரிபுவன பூஷண, மூலத்துக்கும் பிரகாச மூலத்தையும் பிரகாசித்துக் கொண்டு மூலத்துக்கும்
அதிபதியாக அழகுக்கு வசதியா இருக்கக்கூடியதான பூத கலா நிதி, பூத கலைகளோட கூடினவர். பூதம்னா திரிபுவன பூஷண பூத, மூலத்துக்கும் பூஷணமா இருக்கக்கூடியதான கலாநிதி. கலான்னா 16 கலைகள். 16 கலைகள் சந்திரனுடைய கலைகள். பிரதிபன்முக்கிய ராகா அந்த திதி மண்டல பூஜிதா. பிரதிபது பிரதம, அங்கிருந்து ஆரம்பிச்சு ராகா, ராகான பௌர்ணமி, இதுல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியதான 16 கலைகளுக்கும் அதிபதியா இருக்கிறவள். அப்படி கலாநிதி யார? சந்திரனும் கலாநிதி, அம்பாளும் கலாநிதி. கலாநிதி ரூப பயோநிதி ராஜசுதே, அப்படிப்பட்டதான பயோநிதி ராஜாவா இருக்கக்கூடியதான, பயோநிதினா பார்க்கடல், அந்த பார்க்கடலா இருக்கக்கூடியதான அந்த பயோநிதி ராஜாவுக்கு பெண்ணாக பிறந்தவளே அப்பாள் ஸ்ரீசமுத்திரத்தில் இருக்காள் அர்த்தம். பார்க்கடல்ல இருந்துட்டா அப்படின்னு அம்பாள் இருக்கிற இடம் சுமேரு மத்திய சுங்கத்தா ஸ்ரீராப்தி தனையா ஸ்ரீசமுத்திரத்திலையும் இருக்கலாம். அதனால பயோநிதி ராஜசுதே ஐசுததி ஜனலால சமான சமோகன மன்மத ராஜசுதே. ஐசுததி ஜன பிரகாசிக்கக்கூடியதான பற்களுடைய வரிசை இருக்கக்கூடியதான அழகான பெண்மணிகள். பெண்மணிகள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, நல்ல எண்ணங்கள் இருக்கு. ஆனா அவளுடைய மனசுன்னா என்ன, இங்கேயும் ஓடுறதா. பெண்களுடைய மனசு அப்படி ஓடுறதுங்கிறது. ஐசுததி ஜனலாலசமானச மோகன, அவளையும் மோகிக்கும்படியான மன்மதராஜசுதே, மன்மதராஜாவுடைய பையன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். மன்மதராஜ்யா சுதா மன்மதராஜ்ய சுத்தேன் மன்மதராஜ சுத்தேன். ஆனா அப்படி இல்ல, மன்மதனை பெற்றவர்கள் அர்த்தம். இப்படி சொல்றேன்னு கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிரத்யும்னன்னு ஒருத்தர் பிறந்த. அந்த பிரத்யும்னன் மன்மதனுடைய அவதாரம். ரொம்ப அழகா இருப்பவரம் இந்த பிரத்யும்னன். பிறந்ததுமே என்ன ஆச்சுன்னு, அந்த பிரத்யும்னனை வேற ஒரு ராஜாவுடைய பொண்ணு எல்லோ பண்ணிட்டு போயிட்டான். எப்படி தெரியுமா, நான் கட்டல தூங்கிட்டே இருக்கா, தலைமை பார்த்தா கட்டலும் காணும் பையனும் காணும். எப்படி இருக்கும் பாருங்க, நினைச்சு பார்த்தா விவகாரம் காணும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அவன் நல்லா பெரியவனா 22 வயசு அனுப்புறான். கல்யாணம் பண்ண ஆத்துக்காரியோட வரான். அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சா திரும்பி வருவ 2 பேர் பிள்ளைங்கள வர பத்துல இன்னைக்கு நடக்கல, பழைய நாள்லயே நடந்திருக்கு. ருக்மிணி தேவி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கலாம் பையன் காணும் பையன் காணும். அதான் காதலியே போட்டுக்கல, அவருக்கு தெரியும் விஷயம் முழுக்க. விவகாரம் என்னன்னு, 8 விதமான விவாகங்கள்ல இந்த லவ் மேரேஜ்னு ஒண்ணு இருக்கு சார், அது ஒழுங்கா இருக்கணும். அதுவே தவிர அது ஒண்ணு இருக்கு, அது தப்பு இல்லை. அவளுக்கு யாருக்கு இஷ்டமோ அவளை பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா தர்மத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது. ஏன் பயமராதிகள்னா பண்ணல பழைய நாள்ல? நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், பெண்ணை இந்த பையன் பிடிக்கிறானா இல்லையான்னு கூட கேட்கறது இல்ல. பையனை மட்டும் பொண்ணை பாக்குறா, இதை பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு 100 இடத்துல போய் வச்சு சாப்பிட்டு வரா, வெய்யல. தெரியாது பழைய நாள்ல நம்ம என்ன பண்ணிட்டேன், ருக்வேதத்துல சூர்யா சாவித்திரி சூக்தம்னு உண்டு. சூர்யான்னு ஒரு பொண்ணு, பெண்ணுக்கு பேரு சூர்யா இல்ல, சூர்யான்னு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தா முதல்ல இந்த மந்திரங்கள்லாம் உண்டாச்சு. இந்த விவாகத்துல உங்க விவாகத்துல மந்திரங்கள் சொல்றால, அந்த சூர்யாவுக்கு நடந்ததான அந்த விவாகத்துல ஏற்பட்டதான மந்திரங்கள் தான் சூர்யா சாவித்திரி சூக்தம்னு பேர். அப்ப அத என்ன சொல்லிருக்கார், இது போல 8 விதமான விவாகங்கள் உண்டு. ராட்சச விவாகம், பைசாச்ச விவாகம், காந்தர்வ விவாகம், நம்ம பண்றதெல்லாம் பிராஜாபத்திய விவாகம், பிராம விவாகம், இந்த அரேஞ்சு மேரேஜ்ங்கிறல, இது இப்படி விவகாரங்கள் உண்டு. ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த கிருஷ்ணனுக்கும் ருக்மிணி தேவிக்கும் பிரத்யும்னன்னு ஒருத்தன் பிறந்தார். ஆனா மன்மதனுடைய அவதாரம். பகவான் எத்தனை தரம் சொன்னாலும் கேட்டுக்கல. ருக்மிணியும் பாவம், அவ ஸ்திரீகள் வித்தியாசம் பாருங்க. பக்கத்திலே இருக்கக்கூடியதான சத்தியபாமா, அந்தமா என்ன, தான் நினைச்ச காரியம் அடுத்த கணம் அவர் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா ஆத்துக்காரன் என்ன பேருன்னு கேட்பார், விடமாட்டார். தன் நினைச்ச காரியம் நடந்து ஆகணும். அது போல இன்னமா ஒண்ணும் இல்லை, நம்ம பகவானுக்கு சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். அவர் காதல போடணும், அவளை பண்ணினா சரி, இல்லைன்னா இல்லை. அப்படி ஒரு பாதிவிரஜம். 2 பேரும் பர்த்தானத்துல பிரியமுள்ளவாள் தான். ஆனா ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் வேற, ஒவ்வொருடைய சுபாவம் வேற. அதனால இந்த பிரத்யும்னன் இருக்கானே, இவனை மன்மதனுடைய சொரூபம் அவதாரம்.
இந்த மன்மத ஸ்வரூபத்தை தன் பிள்ளையாக வைத்துக் கொண்டிருப்பவள். அதனால மோகன மன்மத ராஜசுதே, ராஜான பிரகாசிக்கிறான்னு அர்த்தம். மிகவும் அழகா விளங்கி கொண்டிருக்கிற. ஏன்னா நிஜமான மன்மதன் இருக்கார் பார்த்தீங்களா, ரதி தேவனுடைய ஆத்துக்காரர். அவருக்கு சரீரம் கிடையாது. ஏன் சரீரம் கிடையாதுன்றார், அம்பாள் அப்படி அனுகிரகம் பண்ணிவிட்டார். மன்மதனை எரிஞ்சு விட்டார். அம்பாள்கிட்ட போய் பார்வதி தேவி கல்யாணத்துக்கு முன்னாலேயே பார்வதி தேவி கிட்ட போய் காலில் விழுந்திருக்கா. கவலைப்படாத, நான் உனக்கு சரி பண்றேன், பாத்திவரத்தை கொடுக்குறேன், ஒரு கவலையும் இல்லை, நீ சௌக்கியமா இருக்கலாம், பூ போட்டவும் இருக்கலாம் அப்படின்ட்டார். ஆத்துக்காரர் தான் போயிட்டாரு. என்னாச்சு இப்ப, நான் அனுகிரகம் பண்ணிட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் அனுப்புறம் பரமேஸ்வரருக்கும் பார்வதிக்கும் விவாகமாச்சு. விவாகமான சந்தர்ப்பத்தில் எல்லோரும் போராடலாம். போன சந்தர்ப்பத்தில் அவளுக்கெல்லாம் எல்லோருக்கும் பார்வதி பரமேஸ்வரால் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கா. அப்ப இந்த அம்மா பின்னாலும் நின்று இருக்கலாம். ஏன்னா ஆத்துக்காரர் இல்லையோன்னா வெக்கம், 4 பேர் எது சொல்லுவாளோன்னு பயம். எதுனாலும் ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்கா. பார்வதி பார்த்தாலாம், இங்க வாமான்னு வந்தாச்சு, நமஸ்காரம் பண்ணினா. நமஸ்காரம் பண்ணதுமே உன் மனதுல என்ன விருப்பமோ அதை தீர்த்து வச்சாச்சுட்டான். என்ன தீர்த்து வச்சிருக்கேன், மன்மதன் உயிரோட பழச்சாச்சு. பரமேஸ்வரன் இப்படி பாக்குறாராம். ஏன்னா அன்னியில இருந்து இது வரைக்கும் 3வது கண்ணை திறக்கலையும் அவர். திரையைவ முக்குள்ளி தமிந்து மவுளே, என்ன ஒரு நாளைக்கு இந்த கண்ணை திறந்தேன், மன்மதன் ரெஞ்சு விட்டான், அது வேஸ்டா போயிடுது. நான் எரிச்சதானே அம்பாள் பக்கத்து, இன்னும் அம்பாளை ஒன்றும் ஆத்துக்காரியை வைய முடியுமா, நாளைக்கு ஆகாரம் கிடையாதுன்னு. அதான் வைய முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. விவகாரம் என்ன, இனிமேல இந்த கண்ணை திறக்க வேண்டாம்னு பர்மனண்டா சீல் பண்ணிட்டாராம் பரமேஸ்வரன். விவகாரம் என்ன, காம சஞ்சீவன ஔஷதி, காமதகனன் அவன், காம சஞ்சீவன ஔஷதி. அது மட்டும் பண்ணலையா, நீ எதை கேட்கறியோ அதை விட அதிகமா கொடுக்கறதா எனக்கு சுபாவம். அம்பாளுடைய சுபாவம் என்னன்னு, வாஞ்ச பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவை சரணாவே வலிப்புணவோ. நீங்க எவ்வளவு கேட்டீங்களோ அவளையே கொடுத்தா அது என்ன விசேஷமா என்ன, நீங்க கேட்காததையும் நான் கொடுக்கணும், அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா, ஓஹோ நீங்க ஆட்டுக்காரரை பழக்க வைக்கணும், எனக்கு மஞ்சள் குங்குமம் வேணுங்கிற அபிப்பிராயம் தானே கேட்டு அதை கொடுத்துட்டேன். அதோட மட்டும் இல்லாமல் மன்மதன்னா எப்படி, அவர் ரொம்ப அழகானவர். புருஷாலோ ஸ்திரீகளோ யாரை பார்த்தாலும் மன்மதனை பார்த்தா அவர்கிட்ட அபிமானம் கொள்வான். அவ்வளவு திவ்யமான ஒரு அழகான சுரூபம். இதனால ரதி தேவிக்கு உள்ளூர ஒரு கவலை, என்ன இவ்வளவு அழகான ஆட்டுக்காரர் இருக்கார், இவர் அப்படியே வெளியில போயிட்டு வந்தா யாராவது மொழிப்பாடோன்ட்டு. இப்ப அந்த ப்ராப்ளமும் இல்லாம அவருடைய சரீரம் வேற யாருக்கும் தோணாது. ரதிநயனலேக்கே நம்ம போட்டா ரதி தேவிக்கு மட்டும்தான் அவர் தெரியவரும், இது யாருக்கும் உலகத்துல காணப்பட மாட்டார். இது நல்ல ஐடியா தானே. இப்படி தயார் பண்ணினாலாம், ஆச்சரியப்பட்டு போயிட்டாரா, உன்னுடைய அனுகிரகத்துக்கு உலகத்துல அப்படின்னு சொல்லி விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணான்னு தரிசோபாக்கியானத்துல இருக்கு. அது அப்படி இருக்கட்டும். இப்படி ரசிலையினவே கேரப்படாத ரதி தேவிக்கு தாயம் பண்ணினாலே அந்த மன்மதன் யாருக்கும் தெரிய மாட்டார். முனிநாமப்பியந்தா சிதிலயதி அப்படின்னு இன்னைக்கு முனிகளுடைய மனசுக்குள்ள இருந்து கொண்டு அவளை கடைஞ்சிருக்கக்கூடிய யாரும் பார்க்க முடியாது. ஆனா இந்த பிரதிமனை பார்க்கலாம். அதனால பிரதிமனை எல்லாரும் பார்க்கலாம், பார்த்துட்டு இருக்கான். ஆகையால்தான் மோகன் மன்மதராஜசுதே, மன்மதராஜன் அவன் மன்மதன், இவர் மன்மதராஜன் பிரத்யும்னன். அஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பத்ரினி ஜைலசுதே கமலதலாமல கோமல காந்தி கலா கலிதாமல பாலலதே சகல விலாச கலா நிலய கிரம கேளி ஜலத்கலஹம்சகுலே அலிகுல சங்குல குவலய மண்டன மௌலி மிலத் பகுலாலிகுலே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பத்ரினி ஜைலசுதே கமலதலாமல, கமலம்னா தாமரை, கமலதளம்னா தாமரை இதழ், தாமரை இதழ் போன்றதான அமலம் அழுக்கற்ற, ஓ அதுக்கு சாதிருஷ்யம் இல்லாதான கோமல காந்தி அழகான கோமலமான ஒரு ஒளியோட இருக்கக்கூடியதான கலா கலிதாமல பாலலதே அப்படி அழகானதான நெற்றிய உடையவள். சாதாரணமாக எல்லா மனுஷியாளுக்கும் நெற்றி நன்னா இருக்கணும். இந்த சாமுத்திரிகா சாஸ்திரத்துல விசாலமாக நெற்றி இருக்கணும். ஆனால்
அது என்னத்தை காட்டுறது? நம்ம அறிவை காட்டும். அது அர்த்த சந்திராகாரமா இருக்கணும். பெண்ணை பார்த்ததுமே, அந்த நெற்றியை பார்த்ததுமே அவளுடைய சௌபாகியம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அதுதான் நமக்கு எதுக்குன்னு அவசியமா பார்க்க வேண்டாம். ஆனா நெற்றியை பார்த்தாலே அவளுக்கு சௌமங்கல்யம் எப்படி இருக்கும் இப்படின்னு சொல்றாளாம். அது மாதிரி அர்த்த சந்திராகாரமாக பாதி சந்திரன் இருக்கா போல அந்த நெற்றி இருக்கான். கண் புருவங்களும் மேல தலையும் பார்த்து அர்த்த சந்திராகாரமா இருக்கான். அதான் தாமரை இதழ் மாதிரி கோமலமான ஒரு காந்தியை கொடுத்துட்டு கலாகலிதாமல கலாகலித இந்த சந்திரனுடைய பாதி அஷ்டமி சந்திரன் மாதிரி அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகலோபிதா அப்படி சௌந்தர்ய லஹரியில ஒரு பாதி சேர்ந்து பார்த்துட்டு இன்னொரு பாதி தலையில இருக்கிற சந்திரன் இருக்க பதில அதையும் இதையும் ஆட் பண்ணினா ஒரு பௌர்ணமி சந்திரன் வந்தாச்சுன்னு சொல்ற மாட்டாங்க. ஒரு பாதி நெத்தியில இருக்கிற பாகம், இன்னொரு பாதி தலையில இருக்க அந்த சந்திரனையும் இதோட அட்டாச்மெண்டா பூர்ண சந்திரன் ஆயிடும். என்ன ஐடியா வரும்? அது மாதிரி அம்பாள் அப்படி அழகான ஒரு நெத்தியை உடைய பாலலதே சகல விலாச கலா நிலைய கிரம கலகம் திகுலே. அன்னபட்சிகள் இருக்க அது நடக்கிறதா? அந்த நடக்கிற காலத்துல மராலி மந்தகமனா மகாலாவண்ய தேவதி மராலி மந்தகமனா மராலின்னு பெண் அன்னபட்சிகள். அது எப்படி நடக்கிறதோ அப்படி நடந்துட்டு இருக்கலாம். ராமனை சொல்லும் பொழுது தாமஜ வரகமனான்னு தாமஜ வரகமனான்னு அந்த மதித்ததான யானை நடக்கிறா போல நடப்பாராம் கிருஷ்ணர் இங்க ராமன். அது தியாகையர்வாள் அப்படி பார்த்தார். சீதாதேவி பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் கன்யாத்யந்தி மே நாதம் கிருதஜம் பிரியவாதினம். என் ராமன் இருக்கானே சிம்மம் நடக்கிறா போல அம்பாள் அப்படி பார்க்கிறார். என்ன பண்றது? ஒருத்தரோ யானை நடக்கிறா போலங்கிறார், இன்னொருத்தர் சிம்ம நடைங்கிறார். இது மேல நான் பார்க்க போறது ராமன் எனக்கு தம் பத்மதல பத்ராட்சம் தாமரை இதழ் போன்றதான கண்களை உடையவர் சிம்ம விக்ராந்த காமனம். ஒரு ஒரு மான அடித்து கொண்டுட்டு தான் சாப்பிட்டு அது தீரமா நடந்து போகும்னு அந்த சிம்மம் ஒரு கர்வமா நடக்கும். அப்படி நடப்பாராம் என் ராமன். சிம்ம விக்ராந்த காமினம் கன்யாத்யந்தி மே நாதம். என் ஆட்டக்கார ராமனை புண்ணியம் பண்ணி வா பாப்பான்னு நான் எங்கே பார்க்க போறேன்? யாரு கன்னியார்? தபசு பண்ணிட்டு இருக்கிறவா, அந்த காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்கிற மகர்ஷிகள் அவா பார்க்க போற. கன்யாத்யந்தி கிருதஜம் பிரியவாதினம். இருந்தாலும் ஒரு சின்ன சகாயம் பண்ணினா மறக்க மாட்டாது அந்த ராமன். பிரியவாதினம் எப்பொழுதும் இனிமையா பேசுறவர். நான் பார்க்க போறேன்னா என்ன, இந்த லங்கையில இருந்து அவரை நினைச்சு நான் பிராணன் விட்டுருவேன். அந்த ராமனை கன்னியாள் அவள்னா பாப்பேன். நீங்களும் தபஸ் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, நீங்களும் பாப்பேன். கிருதஜம் கன்யா பசிநாதம். நான் தபஸ் பண்ணலேங்கிற அம்பாள். என்ன ராமன் தபஸ் பண்ணியிருந்தா ராமன் வந்திருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்க்கிறா. ஆனா இங்க எப்படின்னு அந்த அன்னபட்சிகள் நடக்கிறா போல நடக்கிறதா அம்பாளுடைய நட. எப்படி அன்னபட்சிகள்? சகல விலாசகலா. அந்த விலாசமான வழிகள் என்னென்ன இருக்கோ டான்ஸ் சொல்லி கொடுக்கிறவ பரதநாட்டியத்துல அந்த பதங்கள் எப்படி விநியாசம் பண்ணணும் அப்படின்னு முதல் 6 மாதம் எப்படி பதங்களை வைக்கணும், ஒவ்வொரு அடி எப்படி வைக்கணும், பூமியில சத்தம் வரும்படி எப்படி வைக்கிறது, மெல்லமா எப்படி வைக்கிறது, நின்னுண்டு இந்த சைடு எப்படி போறது, ஒரு அடி பின்னால வச்சு இந்த பக்கம் எப்படி போறது. இந்த பத விநியாசம் இருக்கே அதுதான் முதல்ல. இதெல்லாம் யாருன்னு இந்த பத விநியாச நுட்பங்கள் எல்லாம் அறிந்ததாம் அந்த அன்னபட்சிகள். சகல விலாசகலா பத விநியாச கலைகள். பதங்களை எப்படி வைக்கணும் எனக்கூடியதான நுட்பங்களை எல்லாம் நிலைய கிரம கேலி தலர். அந்த நிலையம் அது எப்படி இருக்கணும்னு அந்த விளையாட்டை அறிந்து கொண்டதான அந்த அன்னபட்சிகள். கேலி நிலைய கிரம கேலி தலர். அந்த நுட்பங்களை எல்லாம் அறிந்து சொல்லக்கூடிய ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு போனாதான் இதெல்லாம் தெரியும். அது எப்படி அவ சொல்லி கொடுக்குறான். அது இப்ப எல்லாம் டான்ஸ் ஸ்கூல்ஸ்ல இப்படி பண்ணுன்னு சொல்றாள். அது என்னதுன்னு சொல்ல மாட்டான். ஒவ்வொன்றுலையும் சிம்ம கதி, சர்ப்ப கதி, பாம்பு நடக்கிறா போல நடக்கணும். முட்டியை கீழே போட்டு முட்டியும் பாதத்தினாலேயே நடுல தொடாமலேயே நடக்கணும். இவைகளை எப்படி நடக்கணுங்கிறது ஒவ்வொரு நாட்டியத்திலும் அது உபயோகப்படும். அப்படி
அவைகள்னா எப்படி இருக்குன்னு சொல்றாலே அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் யோகத்துல என்ன விசேஷம் அத்தனையும் சொல்லணும். பரதர் நாட்டிய சாஸ்திர கிரந்தத்துல அத்தனையும் எழுதியிருக்கார். அதுக்கு அபினவ பாரதிங்கிற ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எல்லாம் பார்த்தா தெரியும். நம்ம எல்லாம் அது ஒரு பாடம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துருக்கு. அதுக்காக படிக்க வேண்டியது நாட்டிய சாஸ்திரம் ரொம்ப அப்படி விசேஷமாக வருது. அபினவ பாரதின்னு அழகான கிரந்தம். இந்த யோக சாஸ்திரத்துக்கும் நம்ம சரீரத்துக்கும் மூமெண்ட்ஸுக்கும் என்ன விசேஷம்னு சொல்றது. அவெல்லாம் அம்பாள் வச்சுட்டு இருக்கலாம் அந்த ஜனங்களை. சகல விலா சகல நிலைய கிரம கேலி சல கலஹம்ச குலே. கலஹம்சங்கள்னா அன்னப்பட்சிகள். இப்படிப்பட்டதான அன்னப்பட்சிகளை வைத்துக் கொண்டிருக்கிறவள். அலிகுல சங்குல குவலய மண்டன மௌளி மேல அலிகுலே. எதுக்கு பாருங்க, அம்பாளுக்கு பக்கத்தா தோழிகள்லாம் இருக்க. அந்த தோழிகள்னா என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அல்லி புஷ்பங்களுடைய கொத்துகள்லாம் வச்சுட்டு இருக்கா. அந்த அல்லி புஷ்பங்கள்னால செய்யப்பட்டதான கொத்துகளுக்கு மேல வக்குளம்னா மகிழம் புஷ்பங்கள். அதான் வகுல புஷ்பம்னு பேர். ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு சம்ஸ்கிருதத்துல. இந்த அல்லி புஷ்பத்துக்கு மேல இருக்கக்கூடியதான வகுல அலிகுலே. வகுலம்னா மகிழம்பு. மகிழம்பு சின்னதா தான் இருக்கும், ஆனா ரொம்ப வாசனை, காய வாசனை ஜாஸ்தி. சிலதெல்லாம் அப்பொழுது வந்தாதான் வாசனை ஜாஸ்தி. நாளடவுல கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா வாசனை குறைஞ்சுட்டே வரும். மல்லி புஷ்பங்கள்ல 2 நாள் ஆச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது வாசனை. ஆனா இந்த வக்குள புஷ்பத்துக்கு மகிழம்பூ எத்தனை நாளானும் பழச்சாச்சு ஆகாத வாசனை ஜாஸ்தி ஆகுமா. அதை எடுத்து தேங்காய் எண்ணெயிலையும் போட்டுப்பா சில பேர், இந்த வாசனை வரணும்ட்டு. அது போல அந்த மகிழம்பூக்களை இந்த அல்லி புஷ்பங்களுடைய கொத்துக்கு மேல சுத்தி வச்சிருக்கலாம். அது என்ன ஆச்சுன்னு அதை வச்சுட்டு இருந்தா அதுக்கு சுத்தியும் ஒரே வண்டுகள் இருக்கான். இப்படிப்பட்டதான அல்லி புஷ்பத்தினுடைய கொத்துக்கு மேல சேர்த்து வச்சதால மகிழம் புஷ்பங்களும் அந்த மகிழம் புஷ்பங்கத்துக்கு மேல சுத்தி கொண்டிருக்கக்கூடியதான வண்களோட இருக்கக்கூடியதான அந்த பெண்கள் வரிசையாக அம்பாள் பக்கத்தில் நிற்கிறாள். அலிகுல சங்குல. அலின்னா பிரமரங்கள், வண்டுகள், இவைகளும் சூழ்ந்து இருக்கக்கூடியதான குவலய மண்டன அல்லி புஷ்பங்களுடைய கொத்து. அதுக்கு மேல மௌளி மீலது, அந்த கொத்துக்கு மேல இருக்கக்கூடியதான வகுல அலிகுலே. வகுல அலிகுலே வகுலம் மகிழம்பூ. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான இந்த வண்டுகள். இப்படிப்பட்டதான அம்பாள் ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசுதே அப்படின்னு 13 ஆச்சு. மீதி நாளைக்கு பார்க்கணும். ஆனா நாளைக்கு எல்லோரும் கார்த்திகை தீபம் விசேஷமாக சாயங்கால வேளையில பரமேஸ்வரனுக்கு தீபத்தை ஏற்றி வைக்கணும். துளசி மாடத்துல தீபத்தை ஏற்றி வைக்கணும். லட்சுமி நாராயணன் சாட்சா துளசி மாடத்துல சன்னிதமாக இருந்திருக்காளாம். அப்படி விசேஷமாக சொல்லக்கூடிய விசேஷம். அதனால ஸ்திரீகளுக்கெல்லாம் வர்றது கஷ்டம் அல்லவா, நீங்க வர வேண்டாம்னு சொல்லலாமா? தப்பு இல்லையா? அதனால நாளைக்கு கிளாஸ் இல்லை. நாளைக்கு பாரதிய வித்யாவில் சாயங்காலம் கிளாஸ் இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு அத்வைசித்தி கிளாஸ் உண்டு. சாயங்காலம் நாளைக்கு இல்லை. அடுத்த சனிக்கிழமை மேல இந்த பாகம் முடிச்சிருவோம். இந்த ஸ்லோகத்துல அடுத்த வாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆகையால் அடுத்த வாரம் சனிக்கிழமை இந்த கிளாஸ் மத்தியானம் 2 மணிக்கு நாளைக்கு அத்வைசித்தி.